போகிற டிஷ் முந்திரி ஹல்வா வித் 3 ingredients. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஷ்யூவை 2 ஹவர்ஸுக்கு ஹாட் வாட்டரில் சோக் பண்ணிடுங்க. சோக் பண்ணக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அரைச்சிடலாம். நம்ம இதை ஒரு பேனுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் கீ தடவிட்டு நம்ம செஞ்சுருக்கிற முந்திரி அல்வாவை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? bon appetit!